அபிநயா. இப்போ நான் இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவனா இன்னோட மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட். ஆவனா இன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தானே, அதுதான் இல்லை. இப்போ நம்மளுடைய ஆவனா இன்ல ரூஃப் டாப்ல பிளேட் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்ல தான் நின்று பேசிட்டு இருக்கேன். அண்ட் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லும்போது சூப்பரான வெரைட்டி ஆஃப் டிஷஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதுவும் நான்வெஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம்ஸ் எல்லாமே நான்வெஜ் சம்பந்தப்பட்டது. ஸோ உங்களுக்காக சூப்பரான டெலிஷியஸான ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நீங்க பார்த்து அசந்து போறீங்க, அண்ட் உடனே கிளம்பியும் வர போறீங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் நமக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போய் பார்க்கலாமா? லெட்ஸ் வாட்ச். நம்மளுடைய ஆவனா இன்ல ரூஃப் டாப்ல இருக்கிற பிளேட் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. அண்ட் இங்க கிச்சன்ல இப்ப நான் இருக்கிறேன். நமக்காக சூப்பரான நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி கமகமக்கும் வாசனையை பொரியிற அப்படியே அந்த சவுண்ட் எல்லாமே அப்படியே இழுத்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ஆர்வம் இருக்கும் இப்ப என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெஸ்டாரண்ட் மேனேஜர் அண்ட் செஃப்பையும் வந்து கேட்கலாம், பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய பிளேட் மல்டி குஷன் ரெஸ்டாரண்டோட மேனேஜர் மிஸ்டர் சமீர் என்னோட நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம் இன்னைக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் நமக்காக இல்ல உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஹாய் சார், வெரி ப்ளீஸ் டு மீட் யூ. ஹவ் ஆர் யூ? Fine. What about you, ma'am? Yeah, very fine. Okay, நமக்காக நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் இங்கே செய்ய போகிறாங்க. அது இல்லாமல் பெங்களூர் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. அண்ட் நான் வந்தப்போ கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கான்டினென்டல் ஃபுட் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப் கண்ட்ரிலலாம் வந்து ரொம்ப சூப்பராக சமைச்சு அங்கே வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் அவங்க வந்து அதை அப்படியே ஆல்டர் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே நமக்கு வேலூரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அண்ட் இன்னைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பெஷலான செஃப் இருக்காங்களா, அவரை கூப்பிட்டு கேட்க சொல்கிறாங்க. கூப்பிட்டுலாமா? ஹலோ, வணக்கம் செஃப். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஷெஃப் ஜெயராம். செஃப் ஜெயராம், எங்களுக்காக இன்னைக்கு என்ன விஷயம் செய்ய போறீங்க? இன்னைக்கு 2 ஐட்டம் ரெடி பண்ண போகிறேன். ஒரு ஃப்ரான்ஸ் ஐட்டம், அப்புறம் ஒரு சிக்கன் ஐட்டம். சிக்கனில் ட்ரம்ஸ் ஆஃப் அண்ட் ஹாங்காங் ஸ்டைல் இஸ் நல்ல டிஷ் இருக்குது. அப்புறம் சிங்கப்பூர் சில்லி ப்ரான்ஸ் அது மாதிரி நல்ல டிஷ் இருக்குது. அந்த மாதிரி இப்போ ரெடி பண்ண போகிறேண்ணா. நாங்கள் ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்கோம். என்னோட சேர்ந்த மக்களும் ரொம்ப ஈகரா இருக்காங்க பார்க்கறதுக்கு. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, செஃப்பும் ரெடி, 2 பேருமே ரெடியா இருக்காங்க. அங்கே வந்து பாத்திரம் அப்படி சூட தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு நமக்காக பண்ண போறாங்கன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரம்ஸ் ஆஃப் அண்ட் ஹாங்காங் ஸ்டைல். ஹாங்காங் ஸ்டைல வந்து ட்ரம்ஸ் ஆர் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஃபுட் ரெடி. ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹாங்காங் ஸ்டைல் இதை பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக ரெடியா இருக்கு நமக்காக. அடுத்ததான் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் பார்க்க போறோம். ஹலோ, அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க? இப்போ சிங்கப்பூர் சில்லி ப்ரான்ஸ் ரெடி பண்ண போறோம். சிங்கப்பூர் சில்லி ப்ரான்ஸ். ப்ரான்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிங்கப்பூர் ஸ்டைல்ல பண்ண போறாங்க. சில்லி ப்ரான் வேற எப்படி பண்றாங்கன்னு பார்த்துடலாம்.
ஃபுட் ரெடி. ஃபுட் ரெடி. வாவ். டெலிஷியஸான யம்மியான சிங்கப்பூர் சில்லி ப்ரான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணனா உடனே கிளம்பி வாங்க நம்மளுடைய ஆவனா இன் ரூஃப் டாப்ல இருக்கிற எர்த் பிளேட் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்க்கு.